நீங்க கொஞ்சம் வரீங்களா? நீயும் வாமா. என்னம்மா? என்ன இங்கே மாலதி? மாலதியா? அவளுக்கு நான் தாயும் இல்லை, எனக்கு அவ மகனும் இல்லை. என்ன செய்யறதுன்னு நான் வரும்போதே ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். ஆப்த நண்பரான நீங்கள் தான் ஆபத்தில் உதவணும். இனிமே உங்க மகள் தான் என் மகள். என் சொத்து எல்லாம் அவள் சொத்து. அவளை நான் ஸ்வீகாரம் எடுத்துக்கிறேன். இந்த கல்யாணத்தை எப்படியாவது இன்னைக்கு நடத்தி நீங்கள் தான் என் மானத்தை காப்பாற்றணும். தாய் இல்லாத அவளுக்கு நீங்க தாயா இருக்கிறத பத்தி எனக்கு ரொம்ப சந்தோஷம். இருந்தாலும் குழந்தை ஒரு வார்த்தை கேட்டுக்கலாம். ரேட்டா. என்னப்பா? ரீட்டா, இனிமே நீதான் என் மகள். அப்படின்னா அந்த ஓடிப்போன ஸ்தானத்திலிருந்து நீ என் மருமகனுக்கு மாலை இடணும்னு சொல்றேன். இது என்ன வேடிக்கை? அப்பா நான் தாமா உன்னை கேட்கணும்னு சொன்னேன். என்ன கேட்பானே அப்பா? என் சுதந்திரத்துக்கு இந்த கல்யாணம் குறுக்கே நிற்காமல் இருந்தா சரி. என்ன திருமலை? அத்தை, ரீட்டா சொன்னது காதுல விழுந்ததா? விழுந்தது. சுதந்திரம் என் பிறப்புரிமை என்று சொன்ன திலகர் கூட்டத்தைச் சேர்ந்தவன் நான். அதற்கு குறுக்கே யார் நின்றாலும் சரி, அவர்களெல்லாம் என் விரோதி. பலே, அப்ப வாங்க. முகூர்த்தத்துக்கு இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்கு. ஓ, எங்களை ஆசீர்வதியுங்கள், எழுந்திருங்கள். எல்லாம் வல்ல பராசக்தி இருக்கும்போது உங்களுக்கு ஒரு குறை வராது. அத்தை, எங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க. கும்பிடு. ரீட்டா, விழுந்து கும்பிடு. அத்தை நம்ம தெய்வம் இல்ல. இந்த காலை பிடிக்கிற பழக்கம் எனக்கு கிடையவே கிடையாது. அப்படி சொல்லு ரேட்டா, அப்படி சொல்லு. கேட்டியா திருமலை? கேட்டேன். தலை போறதா இருந்தாலும் தன்மானத்தை விடவே கூடாது. பேஷ். தங்கச்சி உங்க கூட சேர்ந்து வேலை செய்யறாப்புல இருக்க. சொன்னா கேட்டாதானே? அண்ணனுக்கு வேலை கிடைக்கிற வரையில நானும் உங்க கூட வேலை செய்வேன்னு ஒரே பிடிவாதம் பிடிக்கிறா. அதுக்காக இனிமே நான் காத்துக்கிட்டு இருக்க போறதில்ல. நாளைக்கே ஒரு சின்ன பிசினஸ் ஆரம்பிக்க போறேன். என்ன பிசினஸ் ஆரம்பிக்க போறீங்க? நோ வேகன்சி, வேலை காலி இல்லைன்னு தினம் 4 போர்டு எழுதி கொண்டுட்டு போய் கடத்தெருவுல விற்க போறேன். நல்ல பிசினஸ் தான். நானும் நாளையில இருந்து வீட்டு வேலையெல்லாம் மாமி கிட்ட விட்டுட்டு வேற வேலை பார்க்க போறேன். என்ன வேலை பார்க்க போற? அத சொல்ல மாட்டேன். சொன்னா நீங்க போட்டிக்கு வந்துடுவீங்க. யாருக்கு மணியாடு? என் பெண்டாட்டிக்குன்னு எழுதுங்க. பெண்டாட்டி இருக்கட்டும், பேரை சொல்லு. பேரு முனியம்மா. நான் மூதையவனு செல்லமா கூப்பிடுறேங்க. விலாசம்? காட்டுப்பாகம், கைலாசபுரம் பஸ்ட்டுங்க. எத்தனை ரூபா? 10 ரூபாங்க. எங்க ஊர்ல நோட்டு செல்லாதன்னு அத்தனை வெள்ளி பணமா கொண்டு வந்துருக்குங்க. அப்படியே எடுத்துக்கிட்டு போய் கொடுக்க சொல்லி எழுதுங்க. சரி, அபராதத்தை எடு. ஆமா ஆமா, படிச்சிருந்தா நீ இவ்வளவு புத்திசாலியா இருப்பியா? அதனால உனக்கு ஒரணா அபராதம் போட்டிருக்கேன். என்ன பாட்டி? என் மவளுக்கு கடிதாசி எழுதணும். கொண்டாங்க. என்ன எழுதணும்? பேர புள்ள, பேத்தி, மவ, மருமவ புள்ள எல்லாருடைய க்ஷேமத்தையும் கேட்டு எழுது. எழுதியாச்சு. அப்புறம் கொல்லையில நட்ட முருங்கைக்களை துளுத்துடுச்சா, எருமை கண்ணு போட்டுடுச்சா, போட்டு இருந்தா என்ன கண்ணுன்னு விவரமா பதில் எழுதி சொல்லு. விலாசம் அதுதான். செங்கல்பட்டு போஸ்ட், சேவல்பேட்டை கிராமத்தில் இருக்கும். சின்னையாரெட்டி பார்த்து பொன்னையாரெட்டி கையில் கொடுத்து கன்னியாரெட்டி படித்து என் மவ எச்சுமிக்கு சொல்ல கடவுதுன்னு எழுது. நீங்க சொன்ன மாதிரியே எல்லாத்தையும் ஒரே மூச்சில் எழுதி முடிச்சுட்டேன். பாட்டி, எங்க எனக்கு கால்னா இந்த அம்மா. ஏய் திருடி, கண்டுபிடிச்சிட்டேன் பார். கண்டுபிடிச்சிட்டேன். ஆமா,
கொலம்பஸ் அமெரிக்கா கண்டுபிடிச்ச மாதிரி போஸ்ட் ஆபீஸ்ல என்ன அவர் கண்டுபிடிச்சிட்டார். அதைத்தானே சொல்ல போறீங்க? சொல்லுங்களேன். ஏய் திருடி, எனக்கு தெரியாம அந்த வேலையை செய்யணும்னு நீ பாத்திய முடிஞ்சுதா? கண்டுபிடிச்சிட்டேன் பார். இந்தாங்க சித்தி. எப்ப இவருடைய தயவு நமக்கு கிடைச்சு போச்சோ இனிமே நமக்கு ஒரு குறையும் இல்லை. என்ன சொல்றது? ரீட்டா, என்ன நடந்தது? ஏமா அப்படி இருக்கே? சொல்லு. அதை ஏன் கேக்குறீங்க? இந்த ஓட்டக்காரை எடுத்துக்கிட்டு நான் வெளியே போனா என் ஃப்ரெண்ட்ஸுகள் எல்லாம் என்ன பார்த்து விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க. எனக்கு அவமானமா இருக்கு. இவ்வளவுதானே? நாளைக்கு அதை மாத்திட்டு ஒரு நல்ல பெரிய காரை வாங்கிடு. அத்தை, இன்னும் ஒரு சின்ன விஷயம். நம்ம வீட்டில் இருக்க பாருங்க பர்னிச்சர், இதெல்லாம் எந்த தலைமுறையில் வாங்கினதுன்னு ரீட்டா சொல்லிட்டு கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்க அத்தை. அதையும் மாத்திடும். சரி. ஏன் ரீட்டா, இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? ஆமா போங்க. கொஞ்சம் கூட ஃப்ரீடம் இல்லை. எடுத்ததுக்கெல்லாம் அந்த அம்மா கையை எதிர்பார்த்துக்கிட்டு. அதுக்கு என்ன செய்ய சொல்றேன்? சொல், செய்யறேன். உங்களுக்கு தெரியாதாக்கும், அந்த அம்மா பேர்ல பேங்க் அக்கவுண்ட் இருக்கிற வரையிலும் நமக்கு என்ன பிரயோஜனம்? ஓஹோ, அதுக்காகவா? நாளைக்கே மாத்திட்டா போகுது. வேலை காலி இல்லை போர்ட், நோ வேக்கன்சி, விலை ₹1 தான் சார். நோ வேக்கன்சி போர்ட். வேலையில்லா திண்டாட்டத்தை போக்க ஒவ்வொரு கடையிலையும் கம்பெனியிலையும் மாட்டி வைக்க வேண்டிய போர்டு சார். விலை ₹1 தான். வேணுமா? என்ன வியாபாரம் தம்பி? காலத்துக்கேற்ற வியாபாரம். ஆமா, உங்களை நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன். மாலதி வீட்டுல பாத்திருப்பீங்க. ஆமா ஆமா ஆமா, அந்த திருமலை கூட உங்க பேர்ல ஏதோ திருட்டு குற்றம் சாட்டி வெளியே அனுப்பிட்டான். அதனால என்ன, நான் பிழைக்காமையா போயிட்டேன். இப்ப நீ வா. எங்க என்னுடைய வியாபாரம்? அது நாசமா போட்டோம். இனிமே உனக்கு உன் வேலையை பத்தி கவலையே வேண்டாம். இந்த விலாசத்துல நாளைக்கே நீ என்ன வந்து பாரு. நான் உனக்கு ஒரு நல்ல வேலையா வாங்கி தரேன். ரொம்ப சந்தோஷங்க. வீட்டுக்கு வாங்கல, மாலத்திய பாத்துட்டு போலாம். அதுக்கு இது சமயம் இல்ல. அந்த சமயம் வர்றப்போ நீ அழைக்காம நானே வருவேன். நீ இப்ப போய் வா. ரொம்ப சந்தோஷம். வரட்டுமா? இது மாலத்திய நான் ரொம்ப விசாரிச்சாக சொல்றேன். ஹலோ மேனேஜர் சார், ஒரு 1000 ரூபீஸ் கொடுங்க. எதுக்குன்னு சொன்னா கணக்கு எடுத்து தோதாது. அந்த கேள்வி உங்களுக்கு வேண்டாம். பணத்தை கொடுங்க. கம் ஆன். அப்ப கொஞ்சம் இரு, அத்தை கிட்ட கேட்டுத்தானே. அத்தையா? ஆமா. இப்போ இந்த வீட்டுக்கு எஜமானி நான். ஆமா. எடுங்க பணத்தை. நேரமாச்சு. Thank you. No mention, please. இந்த பில்ஸ் எல்லாம் இன்னைக்கு தபால்லே அனுப்பிச்சிடுங்க. டைபிஸ்ட் ஆயிடுச்சா? இதோ ஆயிடுச்சு சார். சீக்கிரம். என்ன மாப்பிள்ள சார், சௌக்கியமா? அடடே, வாங்க வாங்க, உட்காருங்க. உத்தியோகம் எப்படி, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? எனக்கும் பிடிச்சிருக்கு. என்னுடைய உத்தியோகம் முதலாளிக்கும் பிடிச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷம். மாலதி சௌக்கியமா? மாலதியை நானும் பார்க்கணும். சமயம் வரும். இன்னைக்கு நீங்க எங்க கிளப்புக்கு வராம போனீங்களே, ஒரே வேடிக்கை. என்னோட டான்ஸ் ஆட வந்தவங்களை எல்லாம் ஒரே பைத்தியம் மாதிரி பண்ணிட்டேன். ஓ, அப்படியா? அத்தை, இந்த அக்கிரமத்தை என்னால பொறுக்க முடியலையே. எந்த அக்கிரமத்தை? எந்த அக்கிரமத்தையா? இப்ப சொல்லிட்டு போனான்ல, எவனையோ பைத்தியம் பண்ணிட்டு வந்திருக்கேன். அதான் அந்த அக்கிரமம் தான். சுத்த கர்நாடகன்னு நினைச்சு யாராவது சிரிக்க போறாங்க. பேசாம திருமலை. அப்போ நாகரிகத்துக்கா இவனை நான் கோட்டை விடணும், அதுதானே? சும்மா இருக்க நீங்க. எதுக்கு கோட்டை விடணும்? நீயும் ரீட்டாவோட கிளப்புக்கு போயிட்டு வந்தா எல்லாம் சரியா போறது. அது சரிதான். என்னமோ வர வர இவன் நடத்த எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை. பாப்பா, இதை பிடி.
பாப்பா எங்க சித்தி தங்கச்சி? இந்நேரம் இங்கதான் இருந்தா, விளையாட போயிருப்பா. ஆமா, இந்த 2 குதிரை எதுக்கு? ஒண்ணு பாப்பாவுக்கு, ஒண்ணு எனக்கு. நான் என்ன நினைச்சேன் தெரியுமா? என்ன? சொல்லட்டுமா மாலதி? போங்க மாமி. என்ன சித்தி? இன்னும் கொஞ்ச நாள்ல மாலதி உன்னை அப்பா பண்ண போறா. அது தெரிஞ்சுதான் நீ 2 குதிரை வாங்கி வந்திருக்கேன்னு நினைச்சேன். சித்தி இந்த சம்பளம் மாலதி கிட்ட கொடு. இனிமே இந்த வீட்டுக்கு அவதானே எஜமானி. அதெல்லாம் முடியாது. நான் என்னைக்கும் எங்க மாமிக்கு வேலைக்காரியா தான் இருப்பேன். நான் என்னைக்கும் வேலைக்காரனா தான் இருப்பேன். நல்ல போட்டி இது. செல்வம், உனக்கு என்ன சம்பளம்? 300 ரூபாய் சித்தி. எல்லாம் இந்த பராசக்தினரும். செல்வம், இன்னொரு காரியம் செய்யணுமே. என்ன? இனிமே இந்த வீடு போறாது. இன்னும் கொஞ்சம் பெரிய வீடா பார்க்கணும். ஆல் ரைட். வேற என்ன வரும்? புண்ணியவதிய ஸ்வீகாரம் எடுத்தாலும் எடுத்தேன், வர்றதெல்லாம் ஒரே கடங்காரன் கடதாசியத்தான் இருக்கு. வாங்க சேட்ஜி. என்ன இன்னைக்கு கடை திறக்கலையா? எப்படி திறக்கிறது? நம்ம கடையில உள்ள சாரி எல்லாம் தான் உங்க வீட்டிலே இருக்கம்மா. ஒண்ணு பணம் கொடுங்கோ, இல்ல நம்ம சரக்கு எடுத்து நம்ம கையில கொடுங்கோ. நேத்தே நான் உங்களுக்கு செக் அனுப்ப சொல்லியிருந்தேனே. என்ன செக் அனுப்ப சொன்னீங்க? செல்லாத செக். இதெல்லாம் நல்லா இல்லையம்மா, இதெல்லாம் நல்லா இல்லை. கோச்சிக்காதீங்க சேட். இன்னும் ஒரு வாரத்துல எப்படியாவது கொடுத்துட சொல்றேன். ஒரு வாரத்துக்கு மேலே ஒரு நிமிஷம் கூட பொறுக்க முடியாது. ஆமா ஆமாம்மா. என்ன ரீட்டா இது? ஹாரி மியூசியம் மம்மி, ஹாரி மியூசியம். அதுக்கு ஷோ பண்ணி வைக்க நான் தானே உனக்கு பொம்மையா கிடைச்சேன். சாரி மம்மி. மம்மி, இன்னைக்கு நீங்க எங்களோட ஹார்ஸ் ரைடிங்க்கு வர்றீங்களா? அது ஒண்ணுதான் குறைச்சல் எனக்கு. என்ன இன்னும் ரெடி ஆகல? 1 minute. குயிக். தரம் பம் பம் தரம் பம் பம் தரம் பம் பம் தரம் பம் ட்ரீ. சீக்கிரம் 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 சீக்கிரம். என்னம்மா? என்ன மாலதி? மாமி, அத்தான் திருமலையும் ரீட்டாவும் ரொம்ப கெட்டு போயிட்டாங்களாம். ஏகப்பட்ட கடனம். பாவம் அம்மா ரொம்ப கஷ்டப்படுறாங்களாம். அதை கேட்டதுல இருந்து எனக்கு மனசே சரியில்லை மாமி. வருத்தப்படாத மாலதி. இந்த சமயத்தில் நீ மனசை அலட்டிக்கூடாது. அம்மாவும் அத்தானும் சிறு குழந்தைகளா என்ன? அப்படியெல்லாம் ஒன்றும் இருக்காதம்மா. சலாம் வருதும்மா, சலாம் வருது. வாங்க சலாம், உட்காருங்க சலாம். அரே நம்மளுக்கு பேரு சலாம்னு சொல்றான் இல்லையம்மா, சலாம் வருதுன்னு சொல்றான். ஓ ஐ சீ. சலாம் சலாம். நம்மளுக்கு குதிரை நல்லா ஓடுறான்லே. அதை ஏன் கேக்குறீங்க? பொழுது போனா போதும், உங்க குதிரையும் எங்க ரீட்டாவும் ஓடிக்கிட்டே இருக்காங்க. அச்சா அச்சா. நமக்கு கோழாவுக்கு உங்க ரீட்டா இன்னும் பைசா கொடுக்குறான்லே. அம்மா கேஷ் சொல்றீங்க? அவ வரட்டும், வந்ததும் நான் உங்களை வந்து பார்க்க சொல்றேன். சரிதாம்மா. ஷாயிபு வந்து அம்மா பார்க்கலேனா ஷாயிபுக்கு படா படா கோவம் வர்றான். அப்புறம் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாமா. ஷாயிபு வர்றான். சலாம் போகுது, சலாம் போகுது. போகட்டும் போகட்டும். சிச்சி, இந்த ரீட்டா என்னதான் சுதந்திரத்தை அனுபவித்தாலும் இப்படியே அனுபவிக்கிறது? அந்த திருமலை எடுத்ததுக்கெல்லாம் குடும்ப கௌரவம் குடும்ப கௌரவம் அடிச்சுக்கிட்டு இருப்பான்.
அவன் கூட அவளோட சேர்ந்து இப்படி கெட்டு போயிட்டானே. ஹலோ மம்மி. இவ்வளவு தூரத்துக்கு வந்துட்டியா? மரியாதை இல்லாம போடி மேல. மம்மி, என் சுதந்திரத்துல நீங்க அனாவசியமா தலையிடுறீங்க. எதடைய சுதந்திரம்? வரவுக்கு மீறி செலவு செய்து கடன்காரன் வீடேறி வர்றதா சுதந்திரம்? அதுக்கு நான் என்ன செய்வேன்? என் செலவுக்கு தகுந்தாப்புல நீங்க வரவுக்கு வழி பண்ணி இருக்கணும். இப்படித்தான் நீ பேசிக்கொண்டே இருக்க போறியா? இல்ல, இன்னும் கொஞ்ச நாழியில படுத்து தூங்க போறேன். ஏன், உங்களுக்கு என்ன வேணும்? இன்னும் என்ன வேணும்டி? கழுத்துக்கு சுருக்கு போட்டுக்க ஒரு முழம் கயிறு தான் வேணும். இவ்வளவு தானே? 2 முழமா தர்றேன். வாய மூடு. யார் வாய? உங்க வாய தானே. எனக்கு வேணும்டி, நல்லா வேணும். அழுங்க. அழுதா கண்ணுக்கு ரொம்ப நல்லதுன்னு டாக்டருங்க சொல்லியிருக்காங்க. நல்லா அழுங்க. அழ வேண்டியதுதான். கண்ணுக்கு கண்ணான என் கண்மணியை வெறுத்து உன்னை பெண்ணாக்கி என் உள்ளத்தை புண்ணாக்கி கொண்டேனே, அதற்காக நான் அழ வேண்டியதுதான். அருமை குமாரின் அன்பை உதறித் தள்ளி பெருமைக்காக உன் வம்பை விலைக்கு வாங்கிக் கொண்டேனே, அதற்காக நான் அழ வேண்டியதுதான். காதல் பெரிதல்ல, கௌரவம் தான் பெரிதென்று எண்ணி மாலத்தியை மறந்து உன்னை என் மகளாக்கிக் கொண்டேனே, அதற்காக நான் அழ வேண்டியதுதான். உனக்காக, உன் சந்தோஷத்திற்காக என்னை மறந்து, என் சந்தோஷத்தை மறந்து, என் சொத்து பூராவையும் உனக்காக தத்தம் செய்தேனே, அதற்காக நான் அழ வேண்டியதுதான். அழுகிறேன் ரீட்டா, அழுகிறேன். அழுதழுது அம்பலத்தில் நிற்கிறேன். நீங்கள் சிரியுங்கள், நீங்கள் சிரியுங்கள். சிரித்து சிரித்து என்னை சித்திரவதை செய்யுங்கள். எப்படி ஆக்டிங்? பிரமாதம். Come on. சித்தி, என்ன குழந்தை சித்தி? ஆண் குழந்தை செல்வம். ஆண் குழந்தையா? பரவாயில்லையே, நம்ம பையன் பிறக்கும் போதே புத்திசாலியா தான் பிறந்திருக்கா. அதுக்குள்ளே உனக்கு எப்படி தெரிஞ்சது? இல்ல, இந்த அழகான உலகத்துல ஏண்டா பிறந்தோன்னு இப்பவே அழுகுறான். அம்மா, ஐயோ, அப்பா, திருமலை, திருமலை, திருமலை. இதோ வந்துட்டேன். நீங்க இருங்க, நான் போய் கேக்குறேன். என்ன வேணும் உங்களுக்கு? நான் உன்னை கூப்பிடலம்மா, திருமலை கூப்பிடு. அவர் உங்களுக்கு வைத்தியம் பண்ணக்கூடிய டாக்டரா இருக்கலாம். அதுக்காக இந்த வீட்டை நான் ஆஸ்பத்திரி ஆக்க முடியாது. அதனால நீங்க மரியாதையா உங்க மகக்கிட்ட போய் சேருங்க. ஐயோ, அவ முகத்துல நான் எப்படி மழிப்பேன்? ஆமா, நீ கவலைப்படாதே. உன் தயவிலே நான் போய் சேர வேண்டிய இடத்துக்கே போய் சேர்ந்துடுறேன். வாங்க நம்மாழ்வார். என்னம்மா இந்த குடும்பம் எப்படி போயிடுத்து பாத்தியாம்மா? பேரன் பிறந்த வேலை. என்ன நம்மாழ்வார்? அவன் பாட்டிக்கு உடம்பு சரியில்லை. என்ன உடம்புக்கு? எல்லாம் மன கஷ்டம், அதோட பண கஷ்டமும் சேர்ந்தது. அட கடவுளே, நான் போய் அம்மாவை பார்க்கணுமே. அதுக்குள்ள என்ன அவசரம்? செல்வம் வரட்டுமே. செல்வம் வந்தாச்சு. வாங்க, வணக்கம். என்ன, அன்னைக்கு நீங்க சொன்ன மாதிரியே நாங்க அழைக்காமலே நீங்க இங்க வர வேண்டிய சந்தர்ப்பம் வந்தாச்சா? ஆமாம் தம்பி, இன்னும் 2 நாள்ல உன் மாமியின் வீடு ஏலத்துக்கு வரப்போகுது. ஏலம்? நிஜமாகவா நம்மாழ்வார்?
அதுக்குள்ள அந்த பாவி எங்க சொத்தை எல்லாம் கரைச்சுட்டானா? அத்தான் திருமலை தானே. அந்த பாவி பாதியை கரைச்சிட்டான், பாக்கி பாதியை பகவான் கரைச்சிட்டார். ஓ ஐ சி. கோபம் மனிதனுக்கு மட்டும் வருவதில்லை தம்பி, பகவானுக்கும் சில சமயம் வரும். உனக்கு தெரிஞ்சிருக்குமே போன வாரம் தஞ்சையில் அடித்த புயலை பற்றி. ஆமா. அதில் அந்த அம்மாவின் சொத்து பாதி கரைஞ்சு போச்சு. அவங்க சொத்து மட்டுமா? எங்க சொத்து தான் கரைஞ்சு போச்சு. அடடே வாங்க. வாங்க மாப்பிள்ள. வா லட்சுமி. மாமா மாமியெல்லாம் சைக்கிள் தானே? ஏதோ இருக்காங்க, வெக்கத்து கஞ்சி வெளியே வராம. நாங்க மட்டும் பட்டணத்துல ஏதாவது வேலை செஞ்சு சம்பாதிக்கலாம்னு வந்துட்டோம். அதனால என்ன, பந்த பாசம் எல்லாம் எதுக்கு இருக்கு? வாங்க காத்து சாப்பிடலாம். வாக்கா. தகுதி இல்லாதவன் வீட்டுக்கு தாங்கள் வரலாமோ? நான் ஒண்ணும் வரல, உங்க அத்தாமா இங்க இழுத்துக்கிட்டு வந்தாரு. நீயாவே வந்தாலும் சரி, இல்ல அவரா உன்னை இழுத்துக்கிட்டு வந்தாலும் சரி, ஆனா நாங்க உங்களை வீட்டுக்குள்ள நுழையாதேன்னு சொல்ல மாட்டோம். செல்வம், நீ சும்மா இருக்க மாட்டேன். நீ வா லட்சுமி. எல்லாருமே உங்க மாதிரி இருக்க முடியுமா சித்தி? அப்புறம் அப்புறம் என்ன, கிண்டி ரேஸுக்கும் குதிரை சவாரிக்கும் பால் டான்ஸுக்கும் பக்கா யூரோப்பியன் ஸ்டைல் வாழ்க்கைக்கும் கடன் கொடுத்தவங்க சும்மா இருப்பாங்களா? வீட்டை ஜப்தி செய்ய வந்துட்டாங்க. எனக்கு அப்பவே தெரியும் இப்படி ஏதாவது நடக்கும்னு. உங்களுக்கு தெரிஞ்சதுல ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. உங்களுக்கு முந்தி உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சிருந்தது பாருங்க, அதுதான் ஆச்சரியம். இந்தாங்க. இது என்ன நம்மாழ்வார்? இந்த பையனுக்கு அவன் பாட்டன் எழுதி வைத்த உயில். உயில்? இந்த விஷயம் அம்மாவுக்கு தெரியாதா? தெரியாது. எனக்கும் என் நண்பர் வக்கீல் வாங்கினானுக்கும் தான் தெரியும். இப்போ இதுக்கு என்ன பண்றது? இதை கோட்டாளிடம் காட்டி ஏலத்தை நிறுத்த வேண்டியது, கேஸ் நடத்த வேண்டியது. ரொம்ப நன்றி. நான் வரேம்மா. உயில் பத்ரம். நான் வரேன் தம்பி. டேய், ரீட்டா, விஷயம் விபரீதமா போச்சே. ஏவா, இந்த வீடு ஏலத்துக்கு வரும், அதுல ஒரு 10-15,000 ரூபாய் நமக்கு கிடைக்கும். அந்த பணத்தை வச்சுட்டு பழையபடி மாட்டு வைத்தியத்தை பார்க்கலாம்னு நினைச்சா அதுக்கும் வழி இல்லாம போச்சே. என்ன? என்னவா, அந்த திருட்டு பையன் மாலதிக்கு இந்த வீட்டை உயில் எழுதி வச்சுட்டான். எந்த திருட்டு பையன்? எந்த திருட்டு பயலா? கல்யாண சந்தடியில தன் காதலனை பார்க்கறதுக்காக ஓடி போனாலே மாலதி, அவ அப்பன். நல்ல குடும்பம் தான். கணவன் மனைவிக்கு தெரியாம உயில் எழுதி வச்சிருக்கான். மனைவி உண்மை தெரியாம என்ன சீகாரம் எடுத்திருக்கா. மக யாருக்கும் தெரியாம ஓட்டம் பிடிச்சிருக்கா. எல்லாம் என் அப்பாவால வந்த வேணை. சரி, நம்ம நம்பிக்கை துரோகம் செய்தவங்களுக்கு நாமளும் நம்பிக்கை துரோகம் செய்யணும். ஆமா, வேற வழியே இல்லை. அதுக்கு நான் ஒண்ணு சொல்றேன், கேளுங்க. நீ சொல்ல வாய் எடுத்தா போதும், நான் தலையாட்டிடுறேன். நீங்க எப்படியாவது அந்த உயில மாலதி கிட்ட இருந்து தட்ட பாருங்க. சரி. அதுக்குள்ள டூப்ளிகேட்ட நான் ஆபீஸ்ல இருந்து கிளப்ப பாக்குறேன். ஐடியா. இதோ போறேன். ஏண்டியம்மா லட்சுமி, ஊரெல்லாம் ஒரே பேச்சா இருக்கு, அதெல்லாம் உண்மைதானா? என்ன பேச்சு? திருட்டுத்தனமா உன் தம்பி தாலி கட்டினானே, அவளுக்கும் அவ பெத்து வச்சிருக்கிற செல்லத்துக்கும் அவ அப்பன் சொத்தெல்லாம் சேரப்போகுதாமே, அதெல்லாம் நிஜம்தானான்னு கேக்குறேன். ஆமா, பெண்டாட்டி கூட தெரியாம அந்த மனுஷன் அவ பேருக்கு உயில் எழுதி வச்சிருக்கானாமே. என்னமோ அம்மா, நீ கெட்டு நொந்து வந்திருக்க. அவளை அப்படி ஒண்ணும் ஏற விடாத, அப்புறம் அவ உன்னை மதிக்கவே மாட்டா. முதல்ல அந்த உயிரை தேடி எடுத்து தீய வை. ஆமா, அந்த உயிலை எரிக்க விட்டால் அவளையும் கட்டி பிடிக்க முடியாது. சரி சரி, போ போ. தீயவை, இந்த ஒயிலுக்கும் இங்கே ஒரு எதிரியா? அப்பா திருமலை, உங்களுக்கு புண்ணியமா இருக்கட்டும். எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடுங்கடா. தண்ணி தண்ணி. அம்மா. தண்ணியா? யாருக்கு? உனக்கா? உன் மானத்தை காப்பாற்றிக் கொள்வதற்காக என் மானத்தை காட்டிலே பறக்க விட்டாயே கள்ளி. உனக்கு தண்ணியா வேண்டும்? போ, போய் மாலதியை கேள். இல்லாவிட்டால் யாருக்கும் தெரியாமல் அந்தரங்கமாக உயிர் எழுதி வைத்தானே உன் கணவன், அவனை கேள். போ.
கடைசியில் அவ கதி இப்படியாக வேண்டாம். யார் அது? அவதான் உங்க பழைய எஜமானியமா இருக்காங்களே விஜயா, அவங்க ஸ்ரீஹார புத்திரி ரீட்டா. என்ன அவளுக்கு? என்ன ரிஜிஸ்ட்ராருக்கு லஞ்சம் கொடுத்து நம்ம உயிரின் டூப்ளிகேட்டை வாங்க பார்த்தாளாம். அவர் அவளை பிடிச்சி போலீஸ்ல ஒப்பிச்சிட்டார். நியாயம் தானே, புருஷன் மட்டும் ஜெயிலுக்கு போனா எப்படி, பெண் ஜாதியும் போக வேண்டியது தானே? அதுவும் சரிதான். ஆமா, இப்போ ஏலத்தை நிறுத்தி வீட்டை மாறதிக்கிட்ட ஒப்பிச்சாச்சு. அப்புறம் என்ன, தாயும் மகளையும் ஒன்னா சேர்த்து வச்சுட்டா நம்ம கடமை முடிஞ்சது. ஆமா ஆமா, எப்படியாவது பாவம் அந்த பைத்தியக்காரி விஜயாவை கூட்டிட்டு போய் அவன் மகளோட சேர்த்து வைங்க. சரி, நான் வரேன். சித்தி, மாமி. சித்தி, வாங்கம்மா, வாங்க. வாங்கம்மா, வாங்க. வாங்க சார். தங்கம், தங்கம், உன்னை உதைத்த குற்றத்திற்காக இன்று என் தலைவன் பாதத்தில் வைக்கிறேன். என்னை மன்னித்துங்க. ஐயோ வேண்டாம், என்னை மன்னிச்சிருந்துருங்க. அன்பு யாரையாவது குற்றவாளியாக நினைத்தால் தானே மன்னிப்பதற்கு. இவங்கதான் சார் ரீட்டா. அந்த லாக்அப்ல போடு. ஆமா. மண்ணில் மறைந்தாய் வழியுதே கண்ணீர் தாரை போலவே வானம் சென்றாயோ காத்தனை வாழ்வில் தாழ்வில் தீனரெங்கள் தெய்வமே மானம் காத்தனை வாழ்வில் தாழ்வில் தீனரெங்கள் தெய்வமே காண்பதென்னாளோ உயிர் கனவாகினாய் எங்கள் அருள் ஜோதியே தியாக நிதியே காண்பதென்னாளோ உயிர் கனவாகினாய் எங்கள் அருள் ஜோதியே தியாக நிதியே வானம் சென்றாயோ நீயே வாழ்க்கையின் வேதனையால் தாயே வானம் சென்றாயோ அருளின் திரு